நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட முகத்துல பல ரியாக்ஷன்ஸ கொடுக்க முடியும். நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறது, அழறது, வெட்கப்படுறது, கோவப்படுறது, எரிச்சல் அடையறதுன்னு முக பாவனைகள் வேற வேற விதத்துல இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அவங்களோட கண்கள் மற்றும் முகத்தை வைத்து ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு டைலாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருட்டு மொழி முகத்துல தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களோட மொழியை வச்சே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் பொய் சொன்னா அவரோட உடல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் சூடாகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா ஆராய்ச்சிகள் மூலமா இத உண்மை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1940ல பினாச்சியோ அப்படின்னு ஒரு கார்ட்டூன் படத்தை உருவாக்குறாங்க. அந்த படத்துல பினாச்சியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வராரு. அவருக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னா, அவர் எப்ப பொய் சொல்றாரோ அப்பெல்லாம் அவரோட மூக்கு பெரியதாகும். உங்களால முடிஞ்சா அந்த கார்ட்டூனை பாருங்க. சரி, அவர் பொய் சொல்லும் பொழுதுலாம் அவரோட மூக்கு பெரியதாகி அதை காட்டி கொடுத்துருது. இதுதான் பிற்காலத்துல பினாச்சியோ விளைவு அப்படின்னு பெயர் வந்து ஒரு விளைவை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. இந்த ஒரு பினாச்சியோ விளைவை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? எமிலியோ கோமெஸ் அப்படின்ற கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் இந்த ஒரு பினாச்சியோ விளைவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கார்ட்டூன்ல வரக்கூடிய ஒரு சீன் எப்படி உண்மையிலேயே நிகழும், இது நம்புற மாதிரி இல்லைன்னு பலரும் அவங்களோட கருத்தை சொன்னாங்க. ஆனா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பினாச்சியோ மாதிரி வந்து மூக்கெல்லாம் பெருசாகிறது இல்ல. ஆனா ஒரு மனிதன் இக்கட்டான நிலையில போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறப்போ அவரோட மூக்கை சுற்றியுள்ள நரம்புகள் சூடாகிறத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கண்களோட ஆர்பிட்டாஸ் பகுதிகள்னு சொல்லக்கூடிய அந்த மூளை பகுதிகள் வந்துட்டு பொய் சொல்லும் பொழுது வெப்பநிலைய அதிகரிக்கிறதா. அதாவது இருக்க வெப்பநிலையை விட 1-2% வெப்பநிலை வந்து அதிகமாகுது அப்படிங்கறத அவரு கண்டுபிடிக்கிறாரு. அதற்கு பினாச்சியோ விளைவு அப்படின்னும் பேர் வைக்கிறாங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இந்த ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு ஆமா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பினாச்சியோவுக்கு எப்படி மூக்கு நீளமாகி காட்டி கொடுக்குதோ அதே மாதிரி பொய் சொல்லும் பொழுது நம்மளோட நரம்புகள் வந்துட்டு சூடாகிறத நம்மளாலேயே உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக நீங்க வந்துட்டு சும்மா இப்ப பொய் சொல்லி பார்த்து தொட்டு பார்த்தீங்கன்னா சூடா இருக்குமானா அது அப்படி கிடையாதுங்க. இருக்கிற வெப்பநிலையை விட 1-2% சூடாகலாம்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியுமே ஒரு உறுப்புகள் வந்துட்டு தாக்கக்கூடியதா இருக்குன்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது இப்ப நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கோம் அப்படின்னா நமக்கு தலைவலி வருது இல்லைங்களா? அப்போ டென்ஷனுக்கும் தலைவலிக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? அங்க ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது, அதனால நமக்கு தலைவலி வருது. ரொம்ப வேலையா இருக்கும், அப்ப நமக்கு தலைவலி வருது. அதாவது நம்ம உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலோ மனசுல ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தாலோ அது ரெண்டுமே வந்துட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சமமா இருக்கு அப்படிங்கிறத பல ஆராய்ச்சிகள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.